ஸ்கூல் லீவ் விட்டதால் பசங்க வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு எதனா வந்து டெய்லி செஞ்சு கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்டைலில் வந்து பேன் கேக் எப்படி பண்ணலான்றதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். இதுக்கு நான் ஒரு முட்டையை எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து 1 கிளாஸ் பால் ஆட் பண்ணிவிட்டு 1/2 கிளாஸ் சர்க்கரையை போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தேவையான அளவு லைட்டாக உப்பையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு நான் வந்து கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். மைதா மாவு எடுக்கல. பசங்களுக்கு மைதா மாவு கெடுதல்ன்றதால இதில் வந்து 2 ஸ்பூன் ஆயிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்து என்னோடய தோசைக்கல்லில் வந்து குட்டி குட்டி தோசை போடலாம். அதில் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் பேன் கேக் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் வந்து ஒரு 7 போல் வரும். ஒரே டைமில் நல்லா வெந்து வந்துடும். பசங்களுக்கு வந்து இது 2 தட்டு ஊற்றி கொடுத்தாலே வந்து ஈவினிங் வந்து அவங்களுக்கு வயிறு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். என்னோடய பையன் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருந்தான். ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ் பண்ணுவோன்னு டெய்லி வெயிட் பண்ணுவான். இன்றைக்கி பேன் கேக் பண்ணுறோன்னொன்னே அரை தூக்கத்துலேயே எழுந்து வந்து நின்றுட்டான். என் பக்கத்தில் என்னை தூக்கி வச்சுக்க சொல்லிவிட்டு அவனை தூக்கி வச்சுட்டு இந்த பேன் கேக்கையும் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். இது வந்து ரொம்பவே சூப்பராக வந்தது. முட்டை போட்டிருந்ததால் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. இதுக்கு மேலே வந்து தேன் அப்ளை பண்ணி சாப்பிடலாம். நான் சர்க்கரையை நல்லா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா ஹீட் பண்ணி கேரமல் மாதிரி அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு மேலே வந்து முந்திரி பருப்பை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ரோல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க சிம்பிளான பொருளை வச்சு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.